அடிக்கடி வரக்கூடிய ஒரு கேள்வி, இப்போ சமீபத்தில் இந்த வாரம் மறுபடியும் ஒரு ஆல்பா சித்தர்கிட்டேருந்து வந்த ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ யாருக்காவது நம்ம ஹீல் பண்ணுறோம் உடம்பு சரியில்லைன்னு. இப்போ என்னோடய வகுப்புகளில் நம்ம சொல்லி கொடுக்குறோம், நமக்கு உடம்பு சரியில்லைன்னா எப்படி நம்ம தியானத்தில் அதை சரி பண்ணிக்க முடியும், முயற்சி பண்ணலாம். அதே மாதிரி மற்றவர்களுக்கும் அவங்களுக்காக நம்ம தியானம் செய்யலாம்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க. இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைங்கும் போது அவங்களுக்காக நம்ம தியானம் செஞ்சு அவங்களுக்கு சரியாகுதுன்னு வச்சுப்போம். அது தவறு இல்லையா? ஏன்னா அவங்களுடைய கர்மா, அவங்க அந்த உடல்நிலை சரியில்லாத அந்த நோயை அனுபவிக்கணுங்கிறது ஒரு கர்மா. இப்போ நம்ம போய் ஹீல் பண்ணி அது சரியாயிடுச்சுன்னா அவங்க கர்மாவை அவங்க முழுவதும் நிறைவேற்றாமல் போன மாதிரி ஆயிடும். அப்போ அது நமக்கு ஒரு தீய கர்மாவா, நெகட்டிவ் கர்மாவாக உருவாகாதா? இதுதான் கேள்வி. இதை பலமுறை நான் பல வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன். இந்த எப்போவுமே நம்ம ஒருத்தருக்கு ஹீல் பண்ணுறோன்னா நம்ம பண்ணுறோன்னே நினைக்க வேண்டாம். நம்ம பிரபஞ்ச சக்தியை நமக்குள்ளே வாங்கி மறுபடியும் அவங்களுக்கு அதை செலுத்துகிறோம். அது குணமாகிறதும் குணமாகாததும் அவங்களுடைய மனதை பொறுத்தது, அவங்களுடைய கர்மாவை பொறுத்தது. ஸோ நம்ம தான் செய்கிறோன்னே நம்ம நினைக்கவே வேண்டாம். அதே மாதிரி இன்னொன்று ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, இது எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு தெருவில் நடந்து போயிட்டுருக்கீங்க, பக்கத்தில் ஒருத்தர் நடக்கிறாங்க, திடீர்னு அவங்க தடுக்கி விழுறாங்கன்னா நம்ம டக்குன்னு ஒரு கையை கொடுத்து உதவுவோம் இல்லையா? அப்போ அவங்க விழுறது அவங்களுடைய கர்மா தான். நான் ஏன் கையை கொடுக்கணும், நான் ஏன் உதவணும்னு நம்ம நினைக்க மாட்டோம். அதே மாதிரி தான் ஒருத்தர் நோய் குணப்படுத்துறதுக்காக நம்ம தியானம் செய்கிறோம்னா நம்மால் முடிஞ்சதை செய்கிறோம். அவங்க கர்மாவை இன்னும் கொஞ்சம் எளிதாக்கி கொண்டு போகிறதுக்கு உதவுறோம். அது சரியாகிறதும் சரியாகாததும் அது நம்ம கையில் இல்லைங்கிற ஒரு டிட்டாச்மெண்ட்டோட ஹீல் பண்ணிங்கன்னா பிரச்சனையே இல்லை.